கௌதம் சார் பற்றி பேசும்போது மியூசிக் பற்றி கட்டாயம் பேசணும். உங்கள் படங்களில் இடம்பெற பல பாடல்களை வந்து மியூசிக் வீடியோ மாதிரியே வந்து காட்டிடுறீங்க. அந்த படத்தோட வந்து ஒரு மியூசிக் பிராண்டாகவே அந்த பாடல்கள் மாறிடுது. இது எப்படி சாத்தியமாகுது எல்லா படத்துலையும்? அது உண்மையிலே எனக்கு தெரில. அதுக்கு உண்டான ரீசன் என்னால் சொல்ல முடியல. பட் நான் ஒர்க் பண்ணுற ஸ்டைல் உங்களுக்கு சொன்னேன்னா அதில் உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் பிளேயில் நான் வந்து என்றைக்குமே எழுதி முடிச்சு நான் அதுக்குள்ளே சாங் சேர்க்குறதே இல்லை இது வரைக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளேயும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதையாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு திரைக்கதை அமைச்சு அதுக்கப்புறம் உட்காந்து டிஸ்கஷனில் டயலாக் எழுதுறதில்லை. நான் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் ஒரே செஷனில் உட்காரும்போதே வந்து எனக்கு அந்த டயலாகோடு நான் எழுதிடுவேன். கதை அந்த கதை ஒரு லைனாக எழுதாமல் இந்த உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்கிறது நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன் அப்படின்ற ஒரு லைனில் ஆரம்பித்து இவன் சர்ச்சில் உட்காந்துருந்தான், அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கிற பொண்ணு ஜெஸ்ஸி அவனுடைய லவர் அப்படின்ட்டு அந்த ஃபீல்லே அப்படியே எழுதி டயலாக் எழுதி படத்தை முடிச்சிட்டேன். எழுதி முடிச்சு பார்க்கும்போது அதில் 7 சாங்ஸ் இருக்குது ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு. ஸோ எனக்கு அதில் அதுக்குண்டான விஷுவல் அந்த சாங்க்கு என்னுடைய மைண்டில் இருக்க காஸ்டியூம் வரைக்கும் என் மைண்டில் விஷுவல் ஓடும். அண்ட் அவன் கேட்லேருந்து வெளியே குதிச்சானா அவன் ஒரு வெளிநாட்டில் தான் போய் லேண்ட் ஆகணும். அங்கேருந்து பசங்க அவனை சுற்றி பாடுவாங்க, அந்த பொண்ணை பற்றி அவன் பாடுவான். திடீர்னு நடு ரோட்டில் அவங்க அப்பா வந்து என்னடா இங்கே பண்ணுறேன்னு கேட்பார். இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே இருந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரஹ்மான் சார்ட்டையோ ஹாரிஸ் சார்ட்டையோ போய் சொல்லும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இன்னும் அவங்களுக்குள்ள நிறைய அதை வாங்கிக்கிறாங்க. அவங்க விஷுவல், ஃபீல், லுக், காஸ்டியூம், இதுதான் மூட் அப்படின்னு சொல்லி நான் நிறைய சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு மியூசிக் கிரியேஷன்றது மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே லைஃப்பில் கிடையாதுங்க. அப்படி கொடுப்பாங்க அந்த சாங்கை. அதுக்கு தாமரையோட உட்காரும் போதும் அவங்கள பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஃபுல் கதை சொல்லி டம்மி லிரிக்ஸ் மாதிரி கொடுத்து இங்கிலீஷ் லிரிக்ஸ் கொடுத்து அப்புறமா அவங்கள்ட்ட தமிழாக்கம் செஞ்சு அந்த தமிழ் அவங்க வேறு மாதிரி வாங்கி அந்த மாதிரி நிறைய ஒர்க் போகுது ஒவ்வொரு சாங்க்கும். அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்னுடைய இந்த டீம் இருக்காங்க இல்லையா, கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ஒரு அசிஸ்டன்ஸ் ஒரு 3 பேர் எப்போதுமே என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரே டீம் தான் அது. அவங்களோட உட்காந்து அதை பேசும்போது அவங்களுடைய ஐடியாஸும் உள்ளே வந்து அதெல்லாம் சேர்ந்து தான் அது வந்து அப்படி நிற்கிது அப்படின்னு நினைக்கிறேன்.